அப்பளப்பூ கூட்டு பண்ணலாங்களா? அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. முதல்ல அதில் மஞ்சள் தூள், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. போட்டு அதை வேக வச்சுருங்க. அதுக்குள்ளே தேங்காயும் ஒரு சோம்பும் கொஞ்சம் போட்டு அரைச்சி அதை விழுதாக்கி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 4 விசில் வந்த உடனே இறக்கிட்டிங்கன்னா அதில் சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கை நறுக்கி போட்டுடுங்க. அது கூடவே கோஸ், உங்களுக்கு தேவையான அளவு கோஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க, இப்படி மெலிசாக. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி துருவினதை சேர்த்துருங்க. உப்பு போட்டுருங்க. இந்த தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்ச விழுதையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி, எவ்வளோ கொஞ்சம் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் ஒரு காரக்குழம்பு பதத்துக்கு அது இருக்கிற அளவுக்கு போட்டு வேக விட்டுருங்க. திரும்பவும் ஒரு 2 விசில் விட்டாலே போதும், இல்லை 3 வேணால் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கறிவேப்பிலையை தாளித்து இந்த கூட்டு வெந்ததுக்கப்புறமா அதில் போட்டு கலரிடுங்க. அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வேகிறப்பவே அப்பளப்பூவை கொஞ்சம் பொரித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியை, அந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பளப்பூ போட்ட உடனே ரொம்ப இறுக்கமாயிடும். போட்டுட்டு சும்மா லேசாக ஒரு நசக்கி ஒரு கலர்னிங்கன்னா போதும். ரொம்ப பொடியாக நொறுக்கி போடணும்னு அவசியம் இல்லை. போட்டு கலரிட்டு ஒரே ஒரு கொதி நிறுத்திடுங்க. இல்லைனாலும் அந்த சூட்டுலேயே போட்டுட்டிங்கன்னா அதுலேயே ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு அப்பளப்பூ கூட்டு ரெடி.